ஹலோ மிஸ்டர் ஆதி, நீங்கள் சொன்ன ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. மேக்ஸிமம் ஒரு 1 டே டெமோ மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டே ஆஃப்டர் டுமாரோ வந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் கம்பல்சரி பேமெண்ட்டோட வந்துடுங்க. பேமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யா 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 தேங்க்யூ. ஹலோ ஹலோ டே ஜோசப், சொல்றா. எங்கடா இருக்க? வீட்ல. வீட்லையா? ம் சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. டேய், ஆல்ரெடி என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டைடா. டே, அதுக்கும் சேர்த்து தான் சொல்யூஷன் சொல்கிறேன், நீ கிளம்பி வா. சரி வரேன், இரு. சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். டேய் சயின்டிஸ்ட்டு, எதுக்குடா என்ன சீக்கிரம் வர சொன்ன? ஜோசப், ஆ நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வீண் போகலை. சூப்பர்ரா மச்சான், சக்ஸஸ் பண்ணிட்டியா? ம். வாழ்த்துக்கள். ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்டா சயின்டிஸ்ட்டு, உனக்கு பண்ணாமையா இருக்க போகிறேன். 2030 இந்தியாவை வல்லரசாக்க போகிறதே நீ தானடா. சொல்லு, நான் என்ன பண்ணோம்? நான் கண்டுபிடிச்ச டிவைஸை டெஸ்ட் பண்ணணும். நல்லபடியாக பண்ணுடா. ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறது வாஸ்தவம் தானே? எக்ஸாக்ட்லி மச்சான், கரெக்டு தான். அதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு அறிவாளி வேணுங்கிறது. சரிடா, இப்போ நான் என்ன பண்ணோம் அதை சொல்லு. இந்த டிவைஸை நீ தான் எடுத்துகிட்டு போய் செக் பண்ண போகிற. என்ன பொசுக்குன்னு நம்மளே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வேற புதுசாக கண்டுபிடிச்சா செக் பண்ணணும் அப்படி இப்படின்னு பில்டப் வேற பண்ணிட்டோமே. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சயின்டிஸ்ட்டு, உன் மேலே எனக்கு சந்தேகமே இல்லைடா. நீ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா அது கரெக்டாக தான் இருக்கும். எதுக்கு டெஸ்டிங்லாம் தேவையில்லாமல் ஸ்ட்ரைட்டாக லான்ச்சிங் தான். ஏய், பயப்படாதடா. இந்த டிவைஸ்னால உயிருக்கு ஆபத்து இல்லை. நீ தைரியமாக வீட்டுக்கு எடுத்து போய் செக் பண்ணலாம். இன்கேஸ் ஒர்க் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் பண்ணுற மாதிரி தான் சிஸ்டம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி. ஐயோ, என்ன சொன்னாலும் விடமாட்டான் போலியே. ஒருவேளை இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம்னா எட்வின் பஸ் ஆல்ட்ரின் மாதிரி பேர் தெரியாம காணாம போயிடுவேனே. அதனால இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை இதுல நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அறிவியல் கண்டுபிடிப்ப இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தல இறந்துட்டோம் அப்படிங்கிற பெருமையோட வீர மரணம் அடைஞ்சிருவோம். என்னடா? சரிடா, உன்னோட அறிவியல் கண்டுபிடிப்புக்கு என்னோட பங்கும் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. அதனால இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறேன்டா. ரொம்ப 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 நன்றி. இந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோ. என்ன இது? நல்ல சீரியல் செட்லாம் போட்டு வச்சிருக்காயா. நல்லா இருக்குடா, போட்டுக்க. சரிடாமா, நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். நான் அப்புறம் பேசுகிறேன். பாய்டா. என்னடா? என்ன மாமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வீடியோ காலில்? அது உங்கள் அக்காட்ட தான்டா. இல்லையே, அக்கா ஃபோன் என்கிட்டல இருக்கு. ஐயோ, நீங்க எப்படி பேசுவீங்க? நான் மாமா அக்காவுக்கு துரோகம் பண்றீங்களா? இல்லடா, இருங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன். என்ன மாப்பிள்ள கூப்பிட்டு? வா மாப்பிள்ள. என்ன மாமா ஃபோனை பார்த்துட்டே வந்துருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை மாப்பிள்ள, உங்கள் அக்கா அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன்னு சொன்னா, அதான் அவளுக்கு டிக்கெட் பார்த்துன்னு இருக்கேன். அதான் உங்க மூஞ்சி இவ்வளோ பிரைட்டா இருக்கா? எங்க அக்கா ஊருக்கு அனுப்புறது அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு? இருக்காதா பின்ன? மியா கலிஃபா கூட மிச்சர் சாப்பிடணும்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன இதுவும் 2 நாள் தான் மாமா சொல்றீங்க, ஒண்ணுமே கேட்கல. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, 2 நாள் உங்கள் அக்கா இல்லாமல் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷம் இருக்கே. நான் சந்தோஷமா? அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை வார்த்தையால சொல்ல முடியாது மாப்பிள்ள. சரி விடுங்க மாமா, ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் என் அக்கா வேணா ஒரு நாள் நான் சீக்கிரமாவே வந்துட சொல்லிடுறேன். உன்னோட மத அக்கா வேணாம், 2வது அக்கா வர சொல்லு மாமா. பின்ன என்னடா, அவளே ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போறேன். போயிட்டு பொறுமையா இருந்துட்டு வரட்டும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிங்க மாமா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். போய் தொலை. என்னத்த திம்பாவும். அல்லல்லல்லல்லல்லல்லல்லா அல்லல்லல்லல்லல்லல்லா அல்லல்லல்லல்லல்லல்லா. சவா அம்மாடி. அம்மாடி,
ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் போட்டேன். நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு பஸ்ஸு. டிக்கெட் டீல்ஸ்லாம் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், பார்த்துக்கம்மா. அவா எல்லாம் ஓகே தான். ஆ. அது யாருங்க காயத்ரி பேர்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க? என்னது காயத்ரியா? ஐயோ, அவசரத்தில் டிக்கெட்டில் நேம சொல்லுங்க. மாற்றி போட்டோம் யாரு? போலியே. மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறது? யார் அந்த காயத்ரி சொல்லுங்க. அதான் மச்சான் கொடுத்த டிவைஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். யாருடா அவ? வேற யாரு? ஆக்சுவலா சொல்றா. ஐயம்மா, இந்த தடவை கரெக்டாக டைப் பண்ணுவோம். என் பொண்டாட்டி பேர் லாவண்யா. ஐயோ, என் பொண்டாட்டி பேர் லாவண்யா இல்லையே. சொல்லுமா, என்னவா இருக்கும்? உன்னை கல்யாணம் பண்ணா எங்கே இருப்பாங்க? ரோட்டில் தான். ப்ரோ 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 என்னய்யா? என் பொண்டாட்டி பேர் என்னங்க? அறிவு இருக்காயா உனக்கு? ஆ. நானே என் பொண்டாட்டி தொலை தாங்க முடியாம தான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி பேர் வந்து என்கிட்ட கேட்குற, அதை போய் உன் பொண்டாட்டிட்ட கேளியா? என்னது? அவகிட்ட கேட்குறதா? அவகிட்ட கேட்குறதுக்கு எலி மருந்து குடிச்சு சாவலாம்யா. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லு, தெரிலனா தெரிலன்னு சொல்லு. அதை விட்டு என்ன கொலை பண்ண பார்க்குறியா? சும்மா போவியா? பயா ஞாபகம் வந்துருச்சு, போவியா? என் பொண்டாட்டி பேர் காவியா. கடவுளே. நார்மலாகவே உட்காருவோம். சபாமா, உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கடா. எல்லாம் ஓகே தான். அது என்ன ஏஜ் 25ன்னு போட்டிருக்கீங்க? என்னது 25 போட்டுக்கண்ணா? ஐயோ, அதை எப்படி மிஸ் பண்ண தெரியலையே. டிவைஸ் யூஸ் பண்ண வேணாம், ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அது அது வந்து உன் தம்பியோட ஏஜ் 25 இல்லையா, அதை போட்டோமா. சரி ஓகே. மதியத்துக்கு என்ன சமையல் பண்ணணும்? எக் கிரேவி. எது எது எது? அதெல்லாம் செஞ்சா லேட் ஆகுமா, நீ சாம்பாரே வச்சிரு. என்ன மனுஷியா நீ? என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசையா உன் கையால என்ன சமைச்சு கொடுத்தாலும் எனக்கு ஓகேமான்னு சொல்லிருக்கியா? உலகத்துல வேற ஆளே இல்லைன்னு உன்ன போய் என் தலையில கட்டி வச்சாங்க பாரு அப்பா ஆத்தா. அவங்கள சொல்லணும், என் வாழ்க்கையே போச்சு. ஹேய், சாம்பார் சோறு வைக்க சொன்னதுக்காடி வாழ்க்கையே போச்சுன்ற. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, டிவைஸை யூஸ் பண்ற வேண்டியதுதான். சரி ஓகே. மதியத்துக்கு என்ன சமையல் பண்ணணும்? உன் கையால என்ன சமைச்சு கொடுத்தாலும் ஓகே தான்டா செல்லம். விஷத்தை குடுக்கறேன், குடிச்சு செத்துறியா? ஜஸ்ட் மிஸ். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசையா உன் கையால சமைச்சு ஊட்டி விடுறேன்னு சொல்லிருக்கியா? பக்கத்து வீட்டு கமலக்காவை பாரு, அவ புருஷன் அவன் கையால சமைச்சு அவன் கையால ஊட்டி விடுறான் பாரு. நீயும் தான் இருக்கியே, ஒன்னுத்துக்கோ லாய்க்கல. நிறுத்திரி. இப்ப நான் உனக்கு ஊட்டி உள்ளன்றது பிரச்சனையா, இல்ல பக்கத்தோட கமலா புருஷ மாதிரி சமைக்கலன்ற பிரச்சனையா? தெளிவா சொல்லிடி. பாத்தியா, இப்ப கூட நான் பேசுறதுல நீ குறைதா கண்டுபிடிக்கிற. இதே கமலா புருஷன் கமலா பேசினா வாயவே திறக்க மாட்டாரு. கமலா புருஷன் ஏன்டி என்ன கொல்ற? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம கமலாவே கல்யாணம் பண்ணிருப்பேன். போடா, போய் கமலா கூட போய் வாழ்ப்போ. ஏய் வேணாண்டி, 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 சொன்னா கேளுடி, வேணாண்டி. எனக்கு வேற வழி தெரியல, ரொம்ப ஓவரா பேசிட்டேன். உன் வாயை அடிக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிடும். உன்னால என்ன புடுங்க முடியுமா புடுங்கடா. புடுங்க தாண்டி போகிறேன், பார்க்க தானே போகிறேன். என்ன மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டம்மா, இதுக்கப்புறம் பண்ண மாட்டம்மா, மன்னிச்சிருமா. தூக்கி போட்டு மெதிக்காதம்மா, வலி தாங்க முடியாதுமா, பிஞ்சு உடம்புமா, அடிச்சதெல்லாம் போதும், விட்டுருமா, மன்னிச்சிருமா. ஹாய், ஐம் ஆதி. என்ன இப்படி பார்க்குற? ஆதினா பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருப்பானே, அந்த ஆதின்னு நினச்சியா? ஆதிடா, காசிமேடு ஆதி. உங்ககிட்ட டீல் பேசுனதே நான் தான். சிங்கிள் பேமெண்ட் 50 crore. டிவைஸ் எடுத்துக்கலாமா? ஹாய்,
ஐம் ஆதி. என்ன இப்படி பார்க்குற? ஆதினா பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருப்பானே அந்த ஆதின்னு நினச்சியா? ஆதிடா, காசிமேடு ஆதி. உங்ககிட்ட டீல் பேசுனதே நான் தான். 50 crore சிங்கிள் பேமெண்ட். டிவைஸ் எடுத்துக்கலாமா? எப்படி? ஓ, டிவைஸ் அடிப்பட்டதில் ஃப்யூச்சரில் இருக்கவனை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஓகே, அப்போ இட்ஸ் பேக். தி கேம் இஸ் ஆன். ஹாய், ஐம் ஆதி. வெல்கம்.